கர்த்தர் கிறிஸ்துவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? நம்மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமா, அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 41 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சி அடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள்ன்ட்டு. அப்போ யாராவது நம்ம மேல எரிச்சலா இருக்காங்களா, அவங்க வெட்கப்பட்டு போவாங்கன்ட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம யாரை எடுத்துக்காட்ட இருக்கலாம்னா, சீமேங்கிற ஒரு மனுஷன் 2 சாமுவேல் 16 தாவீதை தூஷிக்கிறாங்க. ஏன்னா அப்சலோம் தாவீதை துரத்தி விட்டதுக்கப்புறம் தாவீது ராஜா, அதாவது அப்சலோமுக்கு பயந்து வெளியே வரும்போது சீமையை அவனை தூஷிக்கிறாங்க. அதாவது சவுலின் ஸ்தலத்துல நீ என்ன பண்ண, ராஜாவான கர்த்தர் உன் ரத்த பலி உன் மேல் திரும்ப பண்ணினாருன்ட்டு தூஷிச்சுட்டு வராங்க, கற்களை எரிந்து கொண்டு வரான். அப்போ தாவீதுடைய ஊழியக்காரன் கூட என்ன சொல்றாங்கன்னா, அவனை கொண்டு போட்டுமான்னு சொல்றாங்க. அப்போ தாவீது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 16:12 ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். தாவீது கோவப்படாம இதை சொல்றாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? முடிவில் தாவீது ராஜா மறுபடியும் இஸ்ரவேலுக்கு ராஜாவா திரும்பி வராங்க. சீமை தாவீதுடைய காலில் விழுறாங்க, என்னை மன்னிங்கன்ட்டு. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தாவீது ராஜா கோவப்படாம பொறுமையா அந்த காரியத்தை நடத்தினாங்க. அப்போ அதனால கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த நிந்தனைக்கு பதிலா தாவீதுக்கு நன்மையை சரி கட்டினாங்க. இதில் நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை தூஷிக்கலாம், நம்ம மேலே எரிச்சலாக இருக்கலாம், அதாவது உனக்கு நல்லதே நடக்காது, நம்மளை குறை சொல்லலாம், நீ பைபிளை படித்து என்ன பிரயோஜனம்ட்டு அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நம்ம மேலே யாராவது எரிச்சலாக இருக்காங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. எப்படி சீமை தாவீதுடைய காலுக்கு முன்பாக விழுந்தாங்களோ அதே போல் நம்ம மேலே எரிச்சலாக இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. எப்போன்னு தெரியுமா? அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்க, கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீரின் வலது கரத்தினால் நீ தாங்குவேன்னு சொல்றாங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, 12வது வசனம் பாருங்க, நம்ம உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். ஏன்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம கூட சண்டை போட்டு அவங்க யார் கூட தான் சண்டை போடுறாங்க? கர்த்தர் கூட தான். அதனால் கலங்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் மேலே யாரும் எரிச்சலாக இருக்காங்களா, அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 89:24 வசனம் கர்த்தர் சொல்றாரு, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரட்டு. இன்னைக்கு கர்த்தருடைய உண்மையும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கும், நம்மளை ஏண்டும், நம்மளை சுமக்கும். இயேசுவின் நாமத்தினால் நம்ம கொம்பு உயரும். எவ்வளோ பெரிய நற்செய்தி இல்லையா? அது மாத்திரம் இல்லை, மீகா 5வது அதிகாரம் 9வது வசனத்திலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அதாவது நம்மளுக்கு விரோதமாக யார் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெட்கப்பட்டு போவாங்க. நம்முடைய கை தான் அவங்க மேலே உயரும். இது நம்ம தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். சவுலை எதிர்த்து வந்தாங்க, சவுல் இல்லாமல் போனாங்க, ஆனால் தாவீது ராஜா தொடர்ந்து அரசாண்டாங்க இல்லையா? ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் தாவீதோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்கிறார். இன்னைக்கு அதே கர்த்தர் தான் நம்ம கூட இருக்காங்க. நம்ம ஒரு வேளை இன்னைக்கு சொல்லலாம், நான் கஷ்டத்தில், நான் சிறுமையில் இருக்கேன்ட்டு. இன்னொரு நற்செய்தி சொல்லிட்டா உங்களுக்கு, நாகும் 1வது அதிகாரம் 12வது வசனம் கடைசியில் பாருங்க, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்த அதிர்ப்பேன் கர்த்தர் சொல்கிறாங்க. அதனால கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக தான் முடியும். அதனால கர்த்தர் நம்ம கூட இருக்கார். நம்ம மேலே எரிச்சலாக இருக்கவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்க, நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்துருக்கோம். சங்கீதம் 34 அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எப்பொழுதும் நீங்கள் கர்த்தரை சார்ந்திருங்க. உங்களை தூஷிக்கிறவங்களை குறித்து கலங்காதீங்க, கர்த்தர் அவங்கள பார்த்துக்கொள்வார். அதனால் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றியப்பா. இதனால் நீ சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். அது எல்லாவற்றையும் நாங்கள் லேசாக சுதந்திரத்துக் கொள்கிறோம். எங்கள் மேலே எரிச்சல் இருக்கிறவங்க எல்லாரும் வைக்கப்பட்டு போகிறக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்கள் எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களை விட்டு விலகாதீங்க. எப்பொழுது எங்களோடு இருந்து அப்பா எங்களை நடத்த போகிறதுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உண்மை நோக்கி பார்த்ததுனால எங்கள் முகங்கள் பிரகாசிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பிதாக்கு மதிப்பஸ்டான கொடான் குடி செலுத்தமையா பிதாவை சகல துளிகள் நம்ம வைக்க செலுத்தங்க மீட்பு விஷம கிறிஸ்துவின் நீரின் நாமத்தில் நிஜமங்களும் காண்பிச்சினால பிதாவை, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருக்கார், நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.